ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துருக்கேன். இந்த ஸ்கொயர் பேப்பரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நல்லா க்ரீஸ் பண்ணி கொடுத்துருங்க ஷார்ப்பாக, அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கோன் ஷேப்புக்கு கொண்டு வரலாம். கோன் ஷேப் கொண்டு வந்துட்டுங்க. இப்போ மேலே இந்த சைடு இருக்குல்ல, ஆப்போசிட் சைடு, இங்கேயும் வந்து அதே போல் இந்த சென்டர் கோடை வச்சுட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வருவோம். கொஞ்சம் சின்னதாக வரும் நமக்கு. அதே போல் இந்த சைடும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதான் ஒரு பீஸு. இது மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக ஒரு பீஸுக்கும் எத்தனைன்றது அட் த எண்டில் சொல்கிறேன் நான்ட்டு. இப்போ நமக்கு இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு கீழே வரணும். இந்த மாதிரி சின்ன ட்ரையாங்கிள் இருக்கிறது. ஸோ இப்படி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். நான் க்ளூ போடுறதுக்கு முன்னாடி நான் இங்கே காமிக்கிறேன். அதே போல் இங்கேயும் இதுதான் கீழே ஒட்டணும். ஸோ இதை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இந்த சென்டரில் கோடு தெரியுதில்ல, அந்த கோடை பேஸ் பண்ணி இந்த இப்படி வைக்கணும். இந்த இதில் சென்டர் கோடு தெரியுதில்ல, அந்த கோட்டை பேஸ் பண்ணி இந்த ஷேப், இந்த பார்ட் வந்துட்டு இங்கே வர மாதிரி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த கார்னரில் ஒரு இதில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே இங்கே ஸ்டிக் பண்ணிடலாம். கரெக்டாக எட்ஜிங் வச்சு கரெக்டாக அந்த கோட்டோடு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு அளவு. அதே போல் ஒவ்வொரு இதுலேயும் இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதில் அப்ளை பண்ணோன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது மோஸ்ட்லி கையில் படாத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒர்க்கிங் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இப்படியே ஃபுல்லாக ஒட்டிகிட்டே வரலாம். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பண்ணியிருக்கேன். இப்போ 16th ஒன் பண்ணணும். நான் இன்னும் க்ளூ போடலை. க்ளூ போடுறதுக்கு முன்னாடி வச்சு காமிச்சிட்றேன். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு இங்கே மேலேயும் இன்னொரு பார்ட்டு கீழேயும் இந்த மாதிரி வர மாதிரி முடிக்கணும். ஸோ இந்த பீஸ் செய்யறதுக்கு எனக்கு 16 தேவைப்படுது. 16 தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, ஒரு டவுட் இருந்தது எப்படியும் 1 2 முன்ன பின்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த மாதிரி ஒட்டணும். ஒன்று வந்து இங்கே கீழே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து இந்த சைடு ஒட்டிக்கலாம். இந்த பீஸ் ஒட்டியாச்சு. இப்போ இந்த பீஸ்க்கு இங்கே ஒரு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூக்கிட்டு இதாக இருக்கும், ஒன்றும் பண்ணாது. ஒரு வெயிட்டாக ஒரு புக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் ஏதாவது கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் அப்படின்ட்டாக்க அது நார்மல் ஆயிரும். இந்த இது வந்து கீழே அமுங்கிரும், காயிற வரைக்கும் அப்படி இருக்கும். ஒன்ஸ் எல்லாமே வச்சு ஒரு வெயிட் மேலே வச்சிட்டிங்க அப்படின்ட்டாக்கா அது ஃப்ளாட் ஆகிடும் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இதில் நமக்கு வேணுங்கிற டெக்கர் பண்ணிக்கலாம். நான் இந்த சென்டரில் வந்துட்டு ஒரு பொட்டு, பெரிய பொட்டு வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவே நான் பெரிய சைஸில் ஒன்று வாங்கி வைப்பேன். ஏதாவது மெரூன் கலரில் தான் கிடச்சிது, பிளாக்கில் தேடிட்டுருக்கேன். ஸோ இதை நான் சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்கெட்சஸ் ஆர் கலர் பென்சில், வாட்டர் கலர் இந்த மாதிரி ஏதாவது வச்சு இந்த கார்னரில் ஏதாவது பிடிச்ச டெக்கர் பண்ணிக்கலாம். நான் ஸ்கெட்சில் இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கெட்ச்
பீசஸில் போட்ட டிசைன் இது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு சென்டரில் என்ன மாதிரி போடுறதுன்னா, அப்புறம் ஜஸ்ட்டு நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இன்னுமே பெட்டர் ஐடியாஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சர்க்கிளாக கூட ஒரு கலர் ஆட் பண்ணிட்டு வரலாம். ஜஸ்ட் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், நமக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.